இன்னைக்கு நான் ஒரு போலீஸ்காரரை மீட் பண்ணேன். என்ன சொன்னாரு? பழம் தான் மாதவை கடத்திருக்கலாம். இல்ல கடத்தி கொண்டு ஏதாவது மலைப்பகுதியில் வீசிருக்கலாம் சொல்றாரு. இப்ப நீ சொன்னதை நான் கேட்டேன். அந்த வாழை வந்தா என் பொண்ணு கொண்டு போட்டு சொன்னேன்ல. ஐயோ அந்த அர்த்தத்துல நான் சொல்லமா? நீ சொன்னதை நான் கேட்டேன். என்கிட்டதே மறைக்காத. சொல்லு, என் பொண்ணுக்கு என்னவோ ஆயிடுச்சு. சொல்லமா? ஹலோ, சார் என்ன சொல்றீங்க? இதோ உடனே வரேன். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனால் அவர் பிழைக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. சாரிம்மா. என்னாச்சு? எப்படியாச்சு இந்த மாதிரி? குடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டாருப்பா. மோதக்கூடாத இடத்துல மோதிட்டாரு. அவங்க அடி அடி அடிச்சு போட்டாங்க. யாருண்ணே? எங்க அப்பா வச்சு யாருன்னு சொல்லுங்கண்ணே. இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அவசரப்படாத தம்பி, பொறுமையாரு. உங்க அப்பா யார்கிட்ட தகராறு பண்ண தெரியுமா? வாழ வந்தாங்கிட்ட. அப்பாதான் அவசரத்துல வாழ வந்தாட்ட மோதி அடிபட்டுட்டாருன்னா நீயும் போலீஸ்க்கு போறேன்னு அவசரப்படுறிய. என்ன நடந்துச்சு நான் சொல்றேன். அப்புறம் என்ன பண்றதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. இன்னும் கொஞ்சம் எங்க ஊத்துறது? எல்லாத்தையும் தான் நீ காலி பண்ணிட்டிய. என்னது காலி பண்ணிட்டப்பா? இதுக்குள்ள நான் ஆஃப் சாப்பிட்டேனா? முடியாத. நீ தான் சாப்பிட்ட இந்த ஆஃப. தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்லி வேண்டாம் வேண்டாம். இங்க பாரு, நான் குடிய விட்டு 4 வருஷம் ஆச்சு. உனக்கு கம்பெனி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அத போய் நீ இப்படி பேசுறிய சரியா? சரி, போய் என்னோட ஆஃப் வாங்கிடுவா. என்னது ஆஃபா? ஏய் வேணாண்டா, உன் லிமிட் அவ்வளவுதான்.
இதுக்கு மேல சாப்பிட்டா நீ தாங்க மாட்ட. ஏய், ஏய் ஏய் ஏய், என்ன என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். போய் வாங்கிட்டு வாடா. வேண்டாம்டா, சொல்றது கேளு, தாங்க மாட்டடா. நீ வாங்கிட்டு வரியா இல்ல நான் இங்க இருந்து குதிச்சிடுறேன். வேண்டாம்டா வேண்டாம்டா. இப்ப என்னடா செய்ய சொல்றேன்னு? ஒரு ஆஃப் வாங்கிட்டு வா, இல்ல பழி உன் மேல விழும். சரிடா சரிடா, ஆஃப் தானே. சரிடா, நான் வாங்கிட்டு வரேன். மரியாதையா சொன்னா கேட்க மாட்டியா? மரியாதையா மார்க்கெட்ல இருக்கிற உன் கடையை காலி பண்ணிட்டு ஓடிடு, இல்ல ஒண்ணு நாங்க காலி பண்ணிடுவோம். ஏய் இரு 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 இரு, சண்டை நடந்துட்டு இருக்கு. என்னடா இது? என்னடா மிரட்டி பாக்குறியா? இந்த மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன்டா. அப்ப யாருக்கும் பயப்பட மாட்டியா? உன் பொண்டாட்டிக்கு தான் பயப்படுவியா? டேய், நானும் ஒரு காலத்துல ரவுடித்தனம் பண்ண வந்தான்டா. அந்த வில்லங்கெல்லாம் வேண்டாம் தான் இப்ப வியாபாரத்துல இறங்கிட்டேன். டேய், என்ன மறுபடியும் அருவா தூக்க வைக்காத. அண்ணா கோச்சிக்காதீங்கண்ணே. அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டான். ஆமா, நேத்தி தானே உங்க பொண்டாட்டிக்கு வளகாப்பு நடந்தது. குழந்தை எப்போ பிறக்கணும்னு சொல்லிட்டாங்களா? யோ, என்ன மறைச்சுனுக்கிற? வயித்துல இருக்கிற குழந்தை வெளில வந்து உன்னை அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசையா இல்ல? அந்த மாதிரி உனக்கு ஒரு ஆசை இருந்தா மரியாதையே கடையை காலி பண்ணிக்கோ. அப்படி இல்லனா உன் போட்டோக்கு மாலையை போட்டுட்டு உன் பொண்டாட்டி இவன் தான் உன் புள்ளன்னு காமிச்சு சொல்ல வேண்டியது இருக்கும். எப்படா உனக்கு வசதி? இதெல்லாம் யாரு நினைச்ச? நாங்கெல்லாம் வாழ வந்த ஆளுங்கடா. ஐயா வந்துட்டாரா, எடுத்துட்டு வாங்கடா. என்னடா சொல்றான் இவன்? ஒத்து வர மாட்டாங்க ஐயா. ஒத்து வர மாட்டேங்கிறானா? இரு. டேய், ஏண்டா இந்த வாழ வந்தான பத்தி தெரிஞ்சும் நீ நான் சொல்றதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறியா? எந்த ஊர்ரா? எந்த ஊரா இருந்தானே? ஓ அப்படியா? அப்ப அனுப்பிச்சலாமா? கடைசியா சொல்றேன், இந்த கடையை நீ காலி பண்ணணும். வேணாடா, வா இருடா. சொன்னா கேளுடா. நான் சரியாதான் இருக்கு. இரு. நான் எதுக்காக காலி பண்ணோம்? காலி பண்ண முடியாது. இவன் தான் காலி பண்ண முடியாதுங்கிறான்ல. ஏண்டா இவனே காலி பண்ணிட்டா என்னடா? இவன் ஒருத்தன் குறைஞ்சு போனா நாட்டுக்கு நஷ்டமா? இல்ல இல்ல. அப்ப இவனை தூக்கிட்டு போய் கும்மு கும்முன்னு கும்மி தூக்கி வீசுங்கடா. இவன் கணக்கு முடியுங்கடா. போங்கடா. ஒரு நிமிஷம். தீர்க்க வேண்டிய கணக்கு எனக்கு ஒண்ணு. ஏய் பெருசு, குடிச்சிருக்கியா நீ? யாரியா நீ? நீ பேசாத. உன் ஐயா வாழ வந்தான் பேசிட்டோம். ஓ, என்னையே உனக்கு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? யாரு? மாதவி. மாதவியோட அப்பன். என் பொண்ணு எங்க உழைச்சி வச்சிருக்க? உயிரோடு இருக்காளா இல்ல கணக்கு தீர்த்துட்டியா? சார், ஏன் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? வயசாயிட்டே போகுதுல்ல. பேச்ச மாத்தாத, பேச்ச மாத்தாத. என் பொண்ணு மாதவி எங்க? ஏய், யாருக்கிட்ட சவுண்ட் கொடுத்து பேசுற? ஒரு அடி கொடுத்தன்னு வச்சுக்க, ஆளு அட்ரஸ் இல்லாம போயிடும். டேய் சும்மாரு, சும்மாருடா. சரிங்க, ஏதோ வளர்றாரு விடு. சார், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தா வாங்க, போய் தனியா பேசலாம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. எங்க பதில் சொல்ல? கிருஷ்ணமூர்த்தி, பிரச்சனை வேணாம், பாப்பா போகலாம். நீ சும்மா இருடா. நீ சும்மா இரு. வேணாடா, சொல்றதுக்கு ப்ளீஸ். இந்த வாழ வந்தா என் குடும்பத்துல பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தா நான் இங்கே வரேன். என் வழியில நான் போயிருப்பேன். பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஹலோ ஹலோ, நான் என்ன பிரச்சனை உங்க குடும்பத்துல பண்ணேன்? என்ன பண்ணேன்? பெரிய உத்தமன் மாதிரி பேசாத. என் பொண்ணு மாதவிக்கு நிச்சயம் பண்ண அந்த மனோரனை தட்டி பறிச்சிட்டியே. நியாயம் கேட்க வந்த என் பையன் ராமகிருஷ்ணாவே ஆளு வச்சு அடிச்சிட்டியே. இதெல்லாம் மறந்துட்டியா? நடந்து முடிஞ்சதை பத்தி இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. என்ன பண்ணலாமா? ஏய், என் பொண்ணு மாதவி உயிரோட திரும்பி வரணும்.
என் பொண்ணு சம்பாதிச்ச காசை புடுங்கி அந்த மனோரனுக்கு தண்டனை கிடைக்கணும். யோ நடக்கிற விஷயமா பேசியா? எதுவும் நடக்காத, எதுவுமே நடக்காது. என் பொண்ணுக்கு அந்த மனோரனுக்கு கல்யாணம் நடக்காது. அதே மாதிரி உன் பொண்ணுக்கு அந்த வெறும் பயல் மனோரனுக்கு கல்யாணம் நடக்காத. சாபமா கொடுக்குற சாபம். தெரியாம பெரிய மனுஷனாச்சுன்னு இவ்வளவு நேரம் பொறுமையா நீ கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேல ஏதாவது பேசினா இனிமே நான் பேச மாட்டேன், என் கைதான் பேசும். ஐயா தெரியாம பேசிட்டார், மன்னிச்சுக்கய்யா. மன்னிப்பு கேட்கல இவையாடா நம்மள மன்னிக்கிறது? அடுத்தவங்க வாழ்க்கை தட்டி பறிக்கிறவள அந்த கடவுளே மன்னிக்க மாட்டாரு. இவையாடா நம்மளும் மன்னிக்கிறதுக்கு? வாழ்வந்தான் நீ எல்லாரும் மாதிரி என்னையும் நினைச்சுக்கிட்டே, ஆனா நான் அப்படி கிடையாது. என்னடா சொல்ல சொல்ல ஓவரா பேசிட்டு இருக்க. ஓவரா ஐயா ஐயா அவர் அடிக்காதீங்க, தெரியாம பேசிட்டாரு. ஏய் வாங்கடா வாங்கடா போடுங்கடா. நான் யாருன்னு தெரிஞ்சு நம்ம கூட தயாரா இருக்கேன். போடுங்க இன்னைக்கு வாங்குறோம் நம்ம பக்கம் தலை வச்சு படுக்கவே கூடாது. போடுங்க. என்ன யாருன்னு ஆள் தெரியாம கையை ஏய் பொண்ணை காணோம்னா போஸ்டர் அடிச்சு விட்டுறா, இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. ஏங்கிட்ட ஏண்டா வர குடிகாரம். இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா உங்க அப்பா யார்கிட்ட வம்பு பண்ணாருன்னு? அந்த வாழ வந்தனை ஏத்து கேஸ் கொடுக்க போறியா? பா பா ஏன்பா அப்படி பண்ணீங்க? வாழவன் தங்கிட்ட நான் பட்டது பத்தாதா? எல்லாம் தெரிஞ்சும் ஏன்பா அப்படி பண்ணீங்க? இங்க பாருங்க தம்பி, உங்க குடும்பத்துல இருக்க குழப்பத்தை தீர்க்க பாருங்க. அதை விட்டுட்டு வாழ வந்தான்ட்ட தகராறு பண்றது எனக்கு சரியா படல. உங்க அப்பா இங்க கொண்டு வரதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. என்னாச்சு? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா? இல்ல சார், அவர் பையனை கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்க அப்பா தான் டாக்டர். அப்படியா? இவரு குடிச்சிட்டு சண்டை போட்டு அடிபட்டு வந்திருக்காரு. அதனால உடனே போலீஸ்ல போய் ஒரு எஃப்ஐஆர் போட்டு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா எங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். இல்ல டாக்டர், இந்த விஷயத்த போலீஸ் வரைக்கும் கொண்டு போறதா இல்ல. என்ன சார் சொல்றீங்க? பெரிய மனுஷனாச்சுன்னா ஒரு கட்டசிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுறீங்க போல இருக்க. நாளைக்கு ஏதாவது ஒண்ணா என்ன பண்றது? முதல்ல போய் எஃப்ஐஆர் போட்டு வாங்க. வேண்டாம் டாக்டர், இத பெரிய இஷ்யூ ஆக்கினா இந்த பிரச்சனை வளர்ந்துட்டு தான் போகும். இதோட விட்டுருவோம் டாக்டர். சாரி சார், எஃப்ஐஆர் போடாம இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்க. நர்ஸ். ஓகே சார், ரிசப்ஷன்ல வந்து பில் கட்டிட்டு கூட்டிட்டு போயிடுங்க. தம்பி நானும் கிளம்புறேன். ரொம்ப நன்றிண்ணே. அப்பா ஜாக்கிரதையா பாத்துக்க, மறுபடியும் பிரச்சனைக்கு போயிட போறேன். வரேன். நான் தான் பேசுறேன். அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஆஸ்பத்திரி போயிருந்தேன். ஒண்ணும் இல்ல, என் சிஸ்டர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தேன் இல்லையா, இப்பதான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரேன். ஆமா ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? அந்த செய்தி உங்களுக்கு கிடைச்சது நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரிங்க சரிங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ். அத்தை, நீங்க இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வரீங்க. டாக்டர் உங்களை மாடிப்படி ஏற வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நீங்க கீழ் ரூம்ல இருங்க. வாங்க. அத்தை, நீங்க டேப்லெட் சாப்பிடணும். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ உட்கார, டேப்லெட்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நான் உயிர் பொழைச்சது மாத்திரை மருந்தாலே இல்லம்மா, ஒன்னாலதான். இறக்கி வைக்க முடியாத அளவுக்கு மனபாரம் என்னை அழுத்திக்கிட்டு இருந்துச்சு. தெய்வம் மாதிரி வந்து நீ என்ன தாங்கிக்கிட்ட. அத்தை, என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது என்னோட கடமை அத்தை. நெருங்கின சொந்தமா திடீர்னு என் வாழ்க்கைக்குள்ள நீங்கெல்லாம் வந்திருக்கலாம். அதுக்காக
உங்க யாரையும் நான் இழக்க விரும்பல அத்தை. என் குரலை கேட்டா நீங்க எந்திரிப்பீங்கன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. அந்த நம்பிக்கையோட தான் நான் ஹாஸ்பிட்டல்ல உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். என் நம்பிக்கை வீண் போகல அத்தை. அண்ணி, பாபர் தன்னோட மகன் ஹுமாயனை இப்படித்தான் நம்பிக்கையோட ப்ரே பண்ணி காப்பாத்தினார்னு ஹிஸ்டரியில படிச்சிருக்கேன். பட் இப்பதான் நேர்ல பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நான் என்ன உனக்கு அண்ணியம்மா? ஐயோ, அப்படி சொல்லல. சாரி. தேங்க்ஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். சரி. மனோ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. நீ மனோவை மட்டும் நேசிக்கல, எங்க எல்லாரையுமே சேர்த்து நேசிக்கிற. நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்க 2 பேரையும் இணைச்சு வச்சதும் தான் எனக்கு நிம்மதி வந்துச்சு. தேவகி, உனக்கு நிம்மதி வந்துருச்சுன்னு சொல்ற. ஊரறிய அருணாவை மனோர் கையில பிடிச்சு கொடுத்தா தான் எனக்கு நிம்மதி வரும். அதான் நேரம் காலமெல்லாம் கூடி வந்துருச்சே. இனி எல்லாமே மளமளன்னு நடந்துரும் பாருங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். டைம் ஆச்சு, முதல்ல டேப்லெட் எடுத்துக்கங்க. மருமகனே, வந்து ஒரு நிமிஷம். இனி உங்களை மருமகன்னு கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லார் முன்னாலையும் என் தங்கச்சி உங்களையும் என் மக அருணாவையும் கையை பிடிச்சி ஒன்று சேர்த்து வச்சுட்டா. முத நாம சந்திக்கிறப்போ என்ன மருமகனேன்னு கூப்பிடாதுன்னு சொன்னீங்க. ஆனா இனி அப்படி சொல்லவே முடியாது மருமகனே. Why are you disturbing me? Please leave me alone. Please. இருங்க. என்ன மருமகனே, தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசினா எனக்கு என்ன புரியும்? நான் என்ன உங்களை மாதிரி படிச்ச ஐஏஎஸ்ஸா? படிக்காத தற்கூறிங்க. தமிழ்லயே சொல்லுங்க. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு என்ன தனியா விடுங்க. ப்ளீஸ். சரி, நான் உங்க தனிமையை கெடுக்கல. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். அதை பேசிட்டு போயிடுறேனே. நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்? யாரோட நிச்சயதார்த்தம்? உங்க நிச்சயதார்த்தம் தான். ஏன் நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சு போச்சு.